இக்கி என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நீ மம்மி என்ன இது தேங்காய் தோண்ட சொல்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு பின்ன இதை தோன்றது. ஏய் அதுல தோண்டாத, கத்தில போய் தோண்ட முடியுமா? நீ சின்ன பொண்ணு, வேண்டாம் இது வேண்டாம், நான் உனக்கு தேங்காய் தோண்டி சூப்பரா தரேன். அதுல இப்படின்றதுக்குள்ள தோண்டிடலாம். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னோட தேங்காய் தோண்டி, ஐயோ தேங்காய் சட்னி, தேங்காய் பால் சாதம், அப்புறம் தேங்காய் துவையல், எது நம்ம தேங்காயில் புதினா துவையல், வேர்க்கடலை சட்னி எது அடித்தாலும் டெய்லி பண்ணுற குழம்புலேருந்து தேங்காய் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த தேங்காய் தோண்டி சரியா இல்லைன்னு வச்சுங்க, நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும். ரொம்ப முக்கியமாக வந்து கத்தி யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குங்க. ஏன்னா கத்தி யூஸ் பண்ணால் எங்கே வந்து இப்படி பண்ணும்போது வளைஞ்சி கையில் பட்டுருமான்ட்டு. அதனால் எல்லாரும் ஒரு நல்ல தேங்காய் தோண்டி வச்சுக்கோங்க. இது வந்து பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்க. இது எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இருக்க வச்சிருக்கேன், 10 வருஷம் ஆகுது. இவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள். 9 சின்னதாக க்யூட்டாக இருக்கும். இல்லை பாருங்கள், தேங்காய் தோண்டும் போது சும்மா சட்டுன்னு ஃபினிஷ். பட்டுன்னு தோண்டி எடுத்துடலாம் ஈஸியாக. அப்புறம் கத்தி கூட தேவையில்லை. இதுவே நம்ம சின்ன பீஸாக போட்டுக்கலாம். இங்கே பாருங்க.